அடுத்து என்னாச்சுன்னா நமக்கு சோதனை வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை வந்துடுச்சு. தெரியுது அவங்களுக்கு மரத்துக்கு கீழே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம். டிஸ்கவரி சேனலில் மாதிரி பிடிச்சி தின்னு விடுறதுல புரோட்டீன் இருக்குது அது இருக்குன்னு சொல்லி போயிருங்க. பார்த்துக்க ஓடி போயிருங்க, எல்லாம் தப்பிச்சிருங்க. டீ இருக்குது, சாப்பாடு இருக்குது, ரெஸ்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. கஷ்டம் ரொம்ப இருக்குது. எல்லாருக்கும் பாய், எல்லாருக்கும் வணக்கம். அடுத்து நான் வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோ எடுப்பேன். இல்லை மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியாது, கண்டினியூ பண்ண முடியாது, வெள்ளேறி போகிறதும் உங்களுக்கு காமிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன வாய்ப்பு இருக்குன்னு தெரில. கண்டிப்பாக முடியாது. நாளைக்கு பார்ப்போம். இல்லை அப்படின்னா நடுவில் கொத்திக்கிட்டு வெள்ளேரியை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெள்ளேரிக்காய் பிடுங்குற நேரத்தில் கூட கொத்திக்கலாம். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் முடியலை. இப்போ யாரும் வராதிங்க. வெள்ளரிக்காய் காய்ச்சதுக்கப்புறம் கூப்பிட்றாங்க, லொக்கேஷன் அனுப்பி விடுறாங்க, வந்துட்டு வெள்ளரிக்காய் வாங்கிட்டு போங்க. வேலை பார்க்குறோம், இங்கே இந்த வேலை பார்க்குறோம், என்னென்ன நடக்குது அதெல்லாம் சொல்லணும். அப்போ அவங்களுக்கு தெரியும். டீ குடிக்கிறோமா இல்லை சும்மா போட்டு ஒட்டிகிட்டே கிடக்குறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னைக்கு ஒரு புடி, அதாவது வாழையில் நம்ம கொள்ளையில் இருக்கிற வாழையில பறித்து மீன் குழம்பு வச்சுருக்காங்க. அந்த சாப்பாடு தான் போய் சாப்பிடும். குருவி ஆய் பண்ணுறது அதை உடனே வச்சுருக்கம்மா. நீ இது ஃபுல்லாக இருக்குது அம்மா. பேசாமல் இதுக்கு மட்டும் வெள்ளரி போட்டு விடுமா, சிஸ்டருக்கு மட்டும். அங்கிட்டு கிடக்கணுச்சுமா 7 மூடை காய்ச்சிருமா. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம் அப்படின்னா, இந்த இடத்த இப்போ அந்த அம்மா இப்போ சுத்தம் பண்ணியிருக்க மாதிரி ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளரி போட போகிறோம். அதாவது இந்த வெள்ளரிக்காய் சொல்லியிருப்பேன், இடையில ஒரு டைம் சொல்லியிருப்பேன், எங்கள் ஊரில் இதான் ஃபேமஸ் அப்படின்னு. அதனால் இந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு வெள்ளரி இன்னைக்கு இல்லை ஆமாம், இன்றைக்கி என்ன ஆமாம்மா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை விதை போடணும். விதை போட்டால் ஆமாம், செவ்வாய்க்கிழமை விதை போடணும். அது 45 நாள் ஆகுமாம்மா? ஐயே, 45 நாள் வரை நான் இங்கே இருக்க முடியாதே. வெள்ளரி மட்டும் இதை ரெடி பண்ணி கொடுத்துவிட்டு வெள்ளரி விதை போட்டுவிட்டு ஊருக்கு போயிடுவோம். இடையில வந்தோம்னா அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போது நம்ம போயிட்டு கொத்துறோம், பில்லு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறோம். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த கொஞ்சோண்டு இடத்த வந்துட்டு கொத்திட்டு அந்த புல்லெல்லாம் எடுக்கிறது, க்ளீன் பண்ணுறதுக்கு மூச்செலாம் ரொம்ப வாங்குது. எங்கள் அம்மா ஒரு ஆள் இந்த கொள்ளைக்குள்ளே எப்படி சுத்தம் பண்ணியிருப்பாங்க. ஐயோ, எல்லாமே கஷ்டமாக இருக்குதே. அங்கே போனால் அதுக்கு மேலே கஷ்டம், இங்கே வந்தால் கஷ்டம்னு இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் உடம்புலாம் வலிக்கிறாங்க. ஆம்ஸ்லாம் ரொம்ப வலிக்குது. ஏம்மா வேறு ஏதாவது வழி இருக்காம்மா, ஈஸியான வழி இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான்? மருந்து அடித்தா சாகுமா? என்ன மருந்துமா? இந்த கோரை மருந்தா? ஐயோ, அநியாயத்துக்கு இருக்குது இந்த கோரைக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஓகே, நம்ம போய் அடுத்த வேலையை பார்ப்போம். இப்படி இடையில கொஞ்சம் அது கண்டு வச்சதுக்கப்புறம் தானே, இப்போ அடிக்கலாம்ல. எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, சும்மா விட்டுட்டு அது வாட்டில் ஏதாவது சொல்லணும். கண்டே வைக்கல, கண்டு செத்து போயிடுமா. சரி, ஓகே. அடுத்து இந்த அரை மணி நேரம் இவ்வளோ தான் குத்தியிருக்கோம். அடுத்த அரை மணி நேரம் எவ்வளோ போகும்னு தெரில. ரொம்ப நேரம் நம்மளால் குனிய முடிய மாட்டேங்குது. அவங்க டைல்ஸில் பார்த்து முதுகெல்லாம் செத்து போச்சு. இருந்தாலும் இதை ரெடி பண்ணி கொடுத்தோம்னா கொஞ்சம் ஒரு 3 மாதத்துக்கு கவலை இல்லாமல் எங்கள் அம்மா இருக்கும். அதனால் சரி, ஓகேங்க, அடுத்த வேலையை பார்ப்போம். அம்மா இப்போ எப்படிம்மா, அந்த சைடு குத்தவா இங்கிட்டு குத்தவா? இங்கிட்டா? சரி, ஓகே. ஐயோ, நம்மளால் அரை மணி நேரமாக கண்டினியூ பண்ண முடியலை. நம்ம அடுத்தடுத்து ஏதாவது சோதனை கிளப்பிக்கிட்டு இருக்குது. இந்த முள் வேறு காலில் குத்தி பிடிச்சி அதுக்காக நிற்க வேண்டியதாக போச்சு. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் இது வர முடிஞ்சிருக்கு. இதை க்ளீன் பண்ணணும். நம்ம கொத்திட்டு போவோம், நம்ம க்ளீன் பண்ணிட்டு வருவாங்க. நேராச்சுன்னு சொல்கிறாங்க. வேலை அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல. நம்ம பேசாமல் ஆள் விட்ருவோம்மா வேலைக்கு. ஏம்மா சொல்லுமா, சொல்லு. இவனு ஒரு வாரத்தை சொல்லு, கோயம்புத்தூர்லேருந்து ஸ்லிப்பர்ஸ் இறக்குறேன். இப்போ அடுத்து என்ன ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு என்ன எறும்பு, அது தீ எறும்பு ரொம்ப அட்டாக் பண்ணிடுச்சு. காலெலாம் எரி தகன்னு. இந்த எறும்புலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. இதெல்லாம் புல்லுக்குள்ளே வந்து கிடக்குது. இப்போ தான் கொஞ்ச நாளாக ஒரு 2 வருஷமாக தான் எங்களுக்கு இது ரொம்ப பெரிய மண்டை வெளியாக இருக்குது. எங்கேயுமே கால் வைக்க முடிய மாட்டேங்குது. அந்த எறும்பை பாருங்கள், இப்போ காமிக்கிறேன். சும்மா இருக்கும், எங்கே போய் தாவு பறித்தோம் அப்படின்னா எப்படி வரும்னு பாருங்கள்.
இந்த பாருங்கள், இந்த எறும்பு தான் இது. வாட்டுக்கு வந்துக்கிட்டு கூடு கட்டிக்கிட்டு இதில் மட்டும் கால் மச்சம் அப்படி தகன்னு எறிவாங்க. இங்கே மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்தா நினைக்கிறேன் அம்மா நிற்கிறாங்க. அந்த ஏரியா ஃபுல்லாகவே, இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்குது. அதனால தான் மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வாட்டர் கேனில் வச்சுருக்கேன். இப்போ எடுத்து நம்ம மருந்தை போட்டு விட்டு அங்கிட்டு போய் சுத்தம் பண்ணி விட்டு அப்புறம் சுத்தம் பண்ணணும். இது ஃபுல்லாக எப்போ முடிக்கிறதுக்கு 1 வாரம் ஆயிரும். ஆனால் இருந்தாலும் நமக்கு 2 நாள் தான் டைம் இருக்குது. ஏன்னா அடுத்து நம்ம ஊருக்கு வேறு போகணும். அதனால் 2 நாளில் முடிச்சு கொடுத்துருவோம். நம்ம தோட்டத்தில் உள்ள எலுமிச்சங்காய் பறிச்சுட்டு வந்தேன், சாப்பிட்டு பார்க்கலான்னு. சாப்பிட்டு வைப்பாதையும். அதுக்கப்புறம் முக்கியமானது என்னென்னா, இது வந்துட்டு இந்த தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது பைப்பு தண்ணி. இந்த தண்ணி மழை தண்ணி. இன்னொரு தண்ணி இருக்குது. என்ன மாதிரி வண்டி தண்ணியா? வண்டி தண்ணி 1 குடம் 12 ரூபா. அந்த தண்ணி இப்போ இல்லை. அது வந்துட்டு அதனால் இது மழை. போன வாரம் ஃபுல்லாக சரியான மழை. அதனால் தண்ணியை பிடிச்சி இது என்ன பண்ணுவேன்? தண்ணியை பிடிச்சி வச்சு புரியலை. இல்லை இப்போ குடிக்கிறக்கா இதை எதுவும் பண்ணுவியா? இல்லை அப்படியே மழை தண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி குடிப்பியா? இதுக்குள்ள மருந்து எதுவும் போட மாட்டியா? இந்தா நீ மழை தண்ணியை குடி. நம்ம செட் ஆகாது. நம்ம 2 நாளில் அங்கே ஓடி போயிடும். அங்கே ஓடுனதுக்கப்புறம் அந்த தண்ணியை குடித்தோம்னா அப்படியே சளி பிடிப்பாங்க. ஓகே, நம்ம தோட்டத்தில் உள்ள எலுமிச்சங்காயை சாப்பிடுவோம். வேணும் உனக்கு? ஏன் குளிக்கேன், தண்ணி கரைச்சி குடிக்கலாம். லைட்டாக சர்க்கரை எடுத்துகிட்டு வந்துருந்தோம்னா சர்க்கரை இதை கொட்டிட்டு கொஞ்சமாக குத்திட்டு கொஞ்சமாக சாப்பிடுவோம். இப்போ நேரம் பார்த்தோம்னா 6:30 ஆகி போச்சு. வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு இன்றைக்கி முடிச்சிருக்கிறது வந்துட்டு இங்கிட்டு காவாசி கம்மியாக தான் முடிச்சிருக்கோம் இன்றைக்கி. நாளைக்கு வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு. மணி 6:30 ஆனதுனால கிளம்பணும். மாட்டை பிடிச்சிட்டு போகணும். மாட்டை பிடிச்சிட்டு கட்டணும். அப்புறம் பால் பிச்சணும். கண்ணுக்குட்டிக்கு அதுக்கு தண்ணி வைக்கணும். கொஞ்சம் வேலை கிடக்கு. இது எப்படியும் ஒரு நாள் முடிஞ்சிருமா? 1.5 நாளில் வாய்ப்பில்லை என்ன நினைக்கிறேன். சரி பார்ப்போம், ஏதாவது ட்ரை பண்ணுவோம். ஓகே, அடுத்த நாள் பார்க்கலாம். வீட்டுக்கு போயிரு. எதுக்கு வந்துட்டு நீ? இன்றைக்கி நம்ம வந்துட்டு 2வது நாள் சுத்தம் பண்ணுறோம். நம்ம வந்துட்டு வர்ற கொஞ்சம் நேரம் வச்சு அம்மா வந்துட்டு இவ்வளோக்கும் கொஞ்சம் தான் சுத்தம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அடுத்து ஆரம்பிப்போம். இது எல்லாருக்கும் முடிச்சிடணும். நீ ஒரு ஹெல்ப்பர் வேறு கூட்டி வந்திருக்கேன். வாடா வந்து டவுசர் மாதிரி உட்காந்துருக்க. சரி ஓகே, நம்ம வேலையை ஆரம்பிப்போம். இப்போ வேணா கரெக்டாக வேலை பார்க்குறேன். சரி தெரியுங்கள். கரெக்டாக தெரியல, நான் தெரியலண்ணா. எதுவும் பேசலை. என்ன பேச சொல்கிறேன்? எங்கள் அம்மா பேச மாதிரி இருப்பேன். ஏன்டா இவனை இப்போ கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்கும். கேட்கலாம் அந்த சொல்லு. சும்மா வந்தேன். ஆமாம், ஆமாம், காட்டுக்கு போகணும். சீனி வாங்கி கொடுக்க சொன்னேன். சீனி வாங்கி கொடுக்கணும். நீ சொன்னியா? சொன்னா வாங்கிட்டு. இப்போ நான் போயிருப்பேன் வேலைக்கு. என்னன்னு தெரியல, ஒரே கேராகவே இருக்கு. உடம்பு கேரா இருக்கு, டயர்டாக இருக்கு. ஐயோ நீ சரியான வெயிலுங்க. ஒன்றும் பண்ண முடியல. கிருன்னு சுற்றிட்டு வருது. காலைல 8:30 தான் ஆகுது. ஆனால் வெயில் சரியான வெயில். இப்போ தான் இது முடிச்சிருக்கோம். எப்போ இதெல்லாம் முடிக்க போகிறோம்னு தெரியல. எனக்கு ஒன்றும் புரியலை. இன்னும் ஒரு மாதம் இல்லை, 1 மாதத்துக்கு லீவ் போட்டால் இந்த முடிக்க முடியும் போல். எங்கள் அம்மா பாவம். இப்போ நான் இருந்ததுனால சரி ஓகே, எங்கிட்ட கொத்தி இந்த கொஞ்சம் வந்துட்டோம். நெருக்கி இந்த வரப்புக்கு வந்துட்டோம். அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு சால் 2 சால் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு சாப்பாடை போட்டுருவோம். இன்றைக்கி சாப்பாடு வேறு லெவல். அதனால் ஓகே. அம்மா எதாவது சொல்லுமா? சொல்லு, எதாவது சொல்லு. சரிங்க, வேலையை பார்ப்போம். நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. நேரம் ஆச்சு. நேற்றுல இருந்து விட்டு அந்த தலைவை கொண்டு போய் ஒரு சால் முட்ட முடியல. ஒரு சால் முட்ட முடியலையம்மா? எப்படிம்மா? இப்போ நாளைக்கு நான் ஊருக்கு போயிட்டா என்ன பண்ணுவேன்? போக முடியாது. போக முடியாதுன்னா சும்மா ஏதாவது சொல்லியிருக்காரு. இதை வெட்டினா தான் போக முடியும். சோறுலாம் கொண்டு வரணும்ல. மறுபடியும் டீ டைம். இப்போ டீ டைம். டீ வந்து டீ வந்துருக்கு. தூக்கு செடி இருந்து அச்சி முறுக்கு
ஏமாற்றி விட்டாங்க. தூக்குச்சட்டியை பார்க்கவும் நான் வந்துட்டு டீ தான் போட்டு கொடுத்துட்ருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா இதில் வந்துட்டு நீரா தண்ணி, சோறு வடிச்ச தண்ணியை கொடுத்து விட்ருக்காங்க. வீட்டில் இல்லை என்னது ஏய் ஒன்று வாடா ஏப்பாங்க பாங்க சப்பாங்க நம்ம வாய் வச்சு குடிக்காமா குடி. சாயந்தரம் வெட்டணும்னு வச்சுக்கோ. நீரா தண்ணி குடித்தாதே வந்துட்டு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது. 4 மணிலேருந்து 6 மணி ஒரே சாப்பிடலாம். ஓகே, இதுக்கடுத்து ஒரு 10 மணிக்கு ஒரு சாப்பாடு போட்டுவிட்டு அப்புறம் பார்ப்போம். குடு குடு. கோயம்புத்தூர் அச்சம் இருக்கு இங்கே இல்லையா அப்பாடா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மணி 10 மணி. என்ன முடிச்சிருக்கோம்னா இந்த ஸ்டெயிட்டு அங்கே போய் முட்டியாச்சு. முட்டி எல்லாத்தையும் இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பன்னீருக்கு காவாசி தான் இருக்குது, இன்னும் 3/4 இருக்குது. இதெல்லாம் எப்போ எடுத்து முடிக்கிறேன்னு தெரில. நமக்கு வந்துட்டு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக வந்துக்கிட்டே இருக்குது. எதுக்குன்னு தெரியல. அங்கிட்டு வெளியில் போனால் வேறு கஷ்டம், இங்கே வந்தால் அதுக்கு மேலே கஷ்டமாக இருக்குது. அம்மா பேசாமல் இதுக்கு மட்டும் வெள்ளரி போட்டு விடுமா, சிஸ்டுக்கு மட்டும். அங்கிட்டு கடை கிடைச்சுமா 7 மூடை காய்ச்சிருமா. சரி ஓகே, நமக்கு அடுத்து வந்துட்டு நமக்கு சாப்பாட்டு நேரம் வந்துருச்சு. போய் சாப்பிடுவோம். நல்லா இன்றைக்கி வந்துட்டு எப்படின்னு தெரில, நீ இன்னைக்கு ஒரு புடி, அதாவது வாழையில் நம்ம கொள்ளையில் இருக்கிற வாழையில பறித்து மீன் குழம்பு வச்சுருக்காங்க. அந்த சாப்பாடு தான். போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு. நீ ஃபுல்லாக இதான் வேலை நமக்கு. வெயிலில் கிடந்து சாகணும். ஃபுல்லாக வெயில். நேர்ந்து இருக்கா ஓடிடுச்சாமா. சோத்தை போட்டு சோத்தில் வந்துச்சுன்னா எடுத்துக்கணும். எல்லாம் எடுத்தா மண்ணு ஏறும் மேலே. தண்ணி தான் பத்தாது போல். எங்கே போய் அம்மா இப்படியாம போடனேல இல்லை இப்படிமா. நீ என்ன கரண்டியெல்லாம் கீழே வச்சுவிட்டு மேலே வச்சு மண்ணா போயிடும். போடும். போவோம் வண்டு குருவி ஆய் போட்டுருக்கு. அதை உடனே வச்சிருக்கமா நீ. இது உள்ளே இருக்கு. என்ன நீ இலைய குளிப்பாட்டணும் ஃபஸ்ட்டு. போன டைம் ஒரு டைம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோம் ஃபேமிலியோட. அதை எடுத்தோம், ஆனால் அது போட முடியல. ஏன்னா ஃபோனு கெட்டு போச்சு. இப்போ போடுமா, வரட்டுமா விடுமா. எறும்பு தின்னா கண்ணுக்கு நல்லதுமா. ஒரு தட்டை இங்கே வச்சுருக்க இருக்க முடியாது. இந்தாந்தா என்னங்க தெரியல, பசிக்குது மாட்டோம். எல்லாம் மண்ணாக இருக்குது. காது ஊத்துல கூட இவ்வளோ பெரிய இலை வரல. நான் பார்த்தேன் நான் எடுத்து விட்டுக்கிறேன். எறும்பு தொல்லை தாங்க முடியல. என்னம்மா இது? தீ எறும்பு இல்லைம்மா, சித்தெரும்புமா. ஓடிடு. போதும். ஓகே என்னதான் இருந்தாலும் இப்படி சாப்பிட்றது ஒரு இதுதான்ப்பா. போ. இரும்பு வண்டு வந்துக்கிட்டு இருக்கு. பசி கொடுமையில் இருக்கும். பிடிச்சி தின்னு போடுவேன். இந்த இதில் மாதிரி டிஸ்கவரி சேனலில் மாதிரி பிடிச்சி தின்னு விடுறதுல புரோட்டீன் இருக்குது, அது இருக்குன்னு சொல்லி போடுவேன். பார்த்துக்க, ஓடி போயிருங்க, எல்லாம் தப்பிச்சிருங்க. நீங்கள் போட்டுக்கம்மா. ஓகே. சாப்பிட்ற நேரத்தில் ஒரு எறும்பு வரும். அது வந்துட்டு எறும்புனா தீ எறும்பு. அது காமிக்கிற மாதிரி இங்கே ஏதாவது வெடுக்கு வாசம் அடிச்சிச்சுன்னு வச்சுக்கிறீங்க, பறந்து வருவான். எங்கே இருந்தானே பூனைக்குருவி கத்துது. ஓகே, நம்ம சாப்பிட வாங்கிப்போம்மா. நீ போட்டு சாப்பிடுமா. இது தானேவா, இது முரல் மீன், கொக்கு மீன் சொல்லுவா. அதோட குஞ்சு கேரகமா. சாப்பிட விட மாட்டேங்குது. வேற 2 நாளும் சூப்பரான சாப்பாடு. நேற்று மட்டனோட சாப்பாடு இது காதுத்தில். இன்னைக்கு நம்ம கொள்ள சாப்பாடு அருமையாக இருக்குது. ஆண்டவன் வந்து ஒன்றுமே இல்லை. கடன்
வை கல்யாணிங்க நல்லா தான் வச்சிருக்கோம் தம்பி வண்டாட்டி வை விற்கிறதுண்ணா பேர் தம்பி வண்டாட்டி இருக்கிறது நல்லதுதானே அப்படின்னு சொல்லுவேன். நம்ம வந்துட்டு இன்றைக்கி என்னென்னா நம்ம வந்து மீன் மட்டும்தான் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். மற்றபடி கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் உள்ளது, இங்கே தோட்டம் முருங்கைக்காய் நம்ம தோட்டத்தில் உள்ளது, வேறு என்ன அவ்வளோதானே, அவ்வளோதான் போட்டுக்க. தக்காளி தான் இனிமேல் தான் பாலுக்கும். தக்காளி இப்போ தான் கண்டு சின்ன கண்டாக இருக்குது. ஓகே சாப்பிட்ற வேலையை வாங்கணும், சாப்பிட்ற வேலையை பார்த்துட்டு அடுத்து நெய்யர் ஈஸியாக இந்த வரப்பை பிடிக்கணும். இப்படி போய் அதை திருப்பிடுவோம். அப்புறம் சாயந்தரம் அதை திருப்பலாம். முருங்கைக்காய் மொத்தம் 2 டேஸ்ட்டு. ஒரு டேஸ்ட்டு இப்படி சாப்பிட்றணும், ஓப்பன் பண்ணி இப்படி சாப்பிட்றணுமா? இதெல்லாம் சொல்லுவாங்க யார் யாரும் என்னமோ சொல்கிறாங்க உனக்கு என்ன. இப்படி சதையை மட்டும் சாப்பிடணும், சதை மட்டும் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இப்படி எடுத்துகிட்டு குழம்புல அப்படி டிப் பண்ணிவிட்டு அதாவது முக்கிட்டு அது டேஸ்ட் ஆகும், சூப்பாகும். நான் எப்போ இப்படி தான் சாப்பிடுங்க. சாரை வெட்டிட்டு வருமா கிடக்கட்டுமா இன்னும்? சாரா பழுத்துருச்சா? பழக்கலை. முருங்கை இப்படி தான் தூக்கி போடணும். ஆனால் இருந்தாலும் 2 டேஸ்ட்டாக சாப்பிடணும், அதான் நல்லாயிருக்கும். வீடியோ நான் மட்டும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் என் மூஞ்சி தெரியுதான்னு தெரியல. போனே அப்படி தான் செல்லை கொண்டு போய் இது மாதிரி குடத்தில் வச்சுவிட்டு பார்க்குறேன், என் மூஞ்சி தெரியல ஒன்றும் தெரியல, சோறுன்னு தான் தெரிஞ்சிச்சு. அதனால தான் அந்த வீடியோ என்னால் போட முடியல. இன்னொன்று என்ன தெரியுமாங்க, அதே தாங்க நான் நினச்ச மாதிரியே வந்துட்டு மண்டையில் பாதி தான் தெரிஞ்சிச்சு, அது ஃபுல்லாக தெரியலை. அதுக்கப்புறம் நிறையா பேசணும், ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை போல், அதோட அது கட் ஆயிடுச்சு. ஓகே நெருக்கி வந்துட்டு சாப்பாடு முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சரி ஓகே, அடுத்து என்ன ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு அடுத்து பார்ப்போம். நம்ம போயிட்டு நம்ம சுற்றி பார்ப்போம், அம்மா அப்படி தூங்கணும் கொஞ்சம் நேரம். சரி ஓகேங்க, பார்க்கலாம், பாய். வணக்கம் வணக்கம். அடுத்து மணி பார்த்தோம் அப்படின்னா 11-11:30 ஆகிப்போச்சு. சரி சாப்பிட்டு கொஞ்சம் அசந்துட்டோம். சரி அடுத்து ஆரம்பிச்சிடுவோம். இப்போ எப்படிம்மா இதுக்கு நேரம் போகிறோமா? இதுக்கு நேரம் இந்த மாடு வேற போகிறோம். போயிட்டு அப்படியே ட்ரக்கு மாதிரி அப்படியே சுற்றி 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 ரவுண்டாக இன்றைக்கி செதுக்கிறோமோலையே 100 வாரம் இருந்து செடி கொடுத்துட்டு தான் போகிறோம். பார்க்கலாம். ஐயோ ஒரு சரியான வெயிலாக இருக்குங்க, என்னால் முடியலை. அதனால் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எங்கள் அம்மாவோட சண்டை போட்டேன். எவ்வளோ தாங்க வேலை பார்க்குற இந்த வெயிலில். இந்த இப்போ கொஞ்சம் காவாச்சின்னு சொல்ல முடியாது, இதுவும் எடுத்தாச்சு. இன்னும் அவ்வளோதான் இருக்குது, கண்டிப்பாக முடியாது. நாளைக்கு பார்ப்போம். இல்லை அப்படின்னா நடுவில் கொத்திக்கிட்டு வெள்ளரியை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெள்ளரிக்காவும் பிடுங்குற நேரத்தில் கூட கொத்திக்கலாம். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் முடியலை. ஆம்ஸ்லாம் ரொம்ப வலிக்குது. சரி கிளம்பிட்டோம். இந்த வேலை மட்டும் இல்லை, இதெல்லாம் அள்ளி கொண்டு போய் அங்கிட்டு வேறு இடத்துல கொட்டணும், அதை எரிக்கணும், அதை கொளுத்தணும், இப்படி வேலை நிறையா இருக்குது. அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு இல்லை. இப்போ நான் போயிட்டு திரும்ப ஒரு சாயந்தரம் போல் வரும். வெயில் பாருங்கள், வெயில் சரியான வெயில். என்னால் முடியலை, செல்லே சரியான ஹீட் ஆகுது. அதனால் பார்ப்போம். மாடு மட்டும் நிற்கிது. ஓகே நம்ம போயிட்டு என்ன பண்ண போகிறோம். அங்கே போனால் அதுக்கு மேலே தலைவலி. சரிங்க பார்ப்போம், லேட்டாக பார்ப்போம். ஐயோ நான் வீடியோ எடுக்கிற பார்த்தா எங்கள் அம்மா சிரிக்குது. நம்ம 11 மணிக்கு போனோம் இங்கேருந்து. 11 மணிக்கு போயிட்டு திரும்ப நம்ம கொஞ்சம் ஒரு 2-3 மணிக்கெல்லாம் வந்துடலாம்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் வந்துட்டு என்ன ஆச்சு போச்சுன்னா, அம்மா திடீர்னு கீரை விதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தொண்டியில் போய் கேட்டு பார்த்தோம், ஒரு சின்ன பாக்கெட் வந்துட்டு 15 ரூபா சொன்னாங்க. அதை வாங்கினுச்சு. ஆனால் 3 பாக்கெட் வாங்கினுச்சு. சரி இந்த கீரை எப்படி இருக்குன்னு பார்த்துக்குறோம் அப்படின்னு அதோட வண்டியை நேரம் திருவிழானைக்கு விட்டுருவோம். திருவிழானைக்கு விட்டு கீரை விதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். வீட்டில் வந்து சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்திருக்கோம். இப்போ மணி பார்த்தோம் அப்படின்னா 5:30-5:45 ஆகி போச்சு. ஸோ நேற்று இன்னைக்கு காலையில் இது வர எடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்குள்ளே எடுக்க முடியுமான்னு தெரில. எங்கள் ஓனர் ஃபோன் பண்ணிவிட்டு நீ வாப்பா இங்கே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலையை கூப்பிட்டாங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் இங்கே இருப்பேன். ஒரு நாள் சுத்தம் பண்ண முடியுமா என்னன்னு தெரில, பார்த்துக்குறோம். என்னென்னு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுத்தம் பண்ணுவோம். பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம், இல்லைன்னா வெள்ளரிக்கு குழி வெட்டி அதுக்கு நாளைக்கு காலையில் விதை போடணும். அதனால் வெள்ளரி குழி வெட்டி அதை ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணி வச்சு அப்புறம் மெதுவாக பார்த்துக்குறோம். போயிட்டு நம்ம திரும்ப அடுத்த மாதம் வர மாதிரி இருக்கும். அப்போயில் வந்துட்டு திரும்ப என்ன பண்ணுவோம் நம்ம அடுத்த வரையில் எப்படியே 3 இலை விட்டுரும் வெள்ளரி. பார்ப்போம், அடுத்து பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ போய் நான் வேலையை பார்க்குறேன். எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருக்கும், பை பாய். அப்போ அம்மா முடியலைங்க, என்ன முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கனால எதுவும் நினைக்காதே. மணி 7 மணி ஆயிடுச்சு, அதனால தான் முடியலைன்னு சொன்னேன்.
நெருக்கி அந்த மாடு நம்மளோட மாடு இருக்கிற வர அந்த வரப்பு வர கொஞ்சம் நெருக்கி இது பண்ணிட்டோம். அடுத்து இன்னும் நம்ம வந்துட்டு பண்ணணும், செதுக்கணும். அம்மா இந்த வாட்டர் கேன் எடுக்கலையா? சரி, அதனால் நம்மளால் இப்போ முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நாளைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெள்ளரிக்கை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா தரிச்சிக்கிடுவாங்க. அதனால் பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு மாடு வேறு ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. சரி ஓகேங்க, அடுத்த நாள் காலையில் பார்ப்போம். அடுத்த நாள் எவ்வளோ பண்ண முடியும்னு தெரில. நெருக்கி முடிச்சு கொடுத்துட்டோம்னா அம்மா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சரி பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டு போவோம். ஓகேங்க, நாளைக்கு வெள்ளரி போடுறோம். நாளைக்கு வெள்ளரி போடுறது எப்படின்னா கண்டினியூவாக இதிலேயே பார்ப்போம். எல்லாருக்கும் குட் நைட். இன்றைக்கும் வந்துட்டோமுங்க, நம்ம வந்துட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வந்துட்டு 3வது நாள். காலையில் மணி 7 மணி ஆகிக்கிட்டு இருக்குது. நம்ம அடுத்து வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு டீ கொண்டு வந்திருக்கோம். டீயோட வேலையை ஆரம்பிப்போம். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வந்துடலாம்னு தான் நினச்சேன், என்னால் வர முடியலை. வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு. சரி ஓகே, டீயை குடிச்சுப்புட்டு அடுத்த அம்மா வா டீ சாப்பிட. ஓகேங்க, டீயை சாப்பிட்டுட்டு அடுத்து ஆரம்பிப்போம். டீ டைம். என்னென்ன டீயில் இருக்குன்னா, டீயில் மிக்சர் போட்டிருக்கோம், அப்புறம் முக்லி, அப்புறம் மேரி லைட் பிஸ்கட். அதான் சொல்லுவாங்களவா, வேலை பார்க்குறோம் இங்கே, இந்த வேலை பார்க்குறோம், என்னென்ன நடக்குது அதெல்லாம் சொல்லணும். அப்போ அவங்களுக்கு தெரியும் டீ குடிக்கிறோமா இல்லை சும்மா போட்டு ஒட்டிகிட்டே கிடக்குறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால் டீ இருக்குது, சாப்பாடு இருக்குது, ரெஸ்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. கஷ்டம் ரொம்ப இருக்குது. ஆமாம், எங்கள் அம்மாவே சிரிக்குது. இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம வெள்ளரிக்கை ரெடி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் எப்போ இது என்னம்மா ஒன்றும் புரியலையம்மா. சரி ஓகே, டீயை குடிச்சிட்டு ஆரம்பிச்சிருவோம். கிளி சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? ஐயோ அழகா இருக்கே பார்க்குறதுக்கே. 3 கிளி இருக்குங்க, 3 கிளி. எப்பவுமே வந்து நம்ம வாழை மரத்தில் உட்காந்து இருந்துட்டு இந்த பத்தியில் தெரியுதா உங்களுக்கு? காணா அந்த இருக்குது. அவங்க பச்சையாக இருக்கிறதுனால தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த கிளி. அதோடிச்சு. ஓகே, அவனை கிளி பார்த்தாச்சா? அடுத்து என்ன ஆச்சுன்னா, நமக்கு சோதனை வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மழை வந்துடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? மரத்துக்கு கீழே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கோம். மழை வந்துட்டு இன்றைக்கி ஐயோ எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில. எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. நீ முடிச்சுட்டு இன்றைக்கி ஊருக்கு போகலான்னு பார்த்தா மழை வருது. நிற்கிற கூட இடம் இல்லை. மாமரத்துக்கு தான் உட்காந்துருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு பாட்டு வேறு, எங்கள் அம்மாவுக்கு வேலை கிடக்குங்க. நான் பைத்தியம் முடிச்சு போயிருக்கிறேன். நெருக்கி போயிட்டோமுங்க. அங்கே மணி இப்போ 8 ஆயிடுச்சு. மழை வந்துக்கிட்டு இருக்கு. மழை விழுகுது, செல்லு மேலே விழுகுது. அவ்வளோக்கு போயிடுச்சு. இன்னும் அப்படியே சுற்றிக்கிட்டு இவ்வளோ கொண்டா விட்டுட்டோமா அடுத்து அம்மா முடிச்சுக்குவாங்க. அதை வேறு வந்துருச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. சரிங்க, பார்ப்போம் என்னென்னு. ரொலையே முருகா அண்டவா அலைய கொஞ்சம் நேரம் நிறுத்து, அப்புறம் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, போயிடும். கவலைப்படாது. உனக்கு எல்லாம் முடிச்சு கொடுத்துருப்பேன். சரிங்க, பார்ப்போம். மழை வருது, செல்லில் எடுக்க முடியாது, எங்கள் அம்மா திட்டுது. இன்றைக்கி நமக்கு என்னென்னு தெரில. வர சோதனையாக இருக்குது. அது எதுக்குன்னு தெரில, பார்த்துக்குறோம். அது அப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருமா, மழை வருது அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா அதுக்கு மேலே என்னை போட்டு கஷ்டப்படுத்துது. அந்த மழையில் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு. சரி ஓகே, அவங்களுக்காக இதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம். பார்ப்போம். அடுத்தடுத்து என்ன ரொம்ப வேதனையாக இருக்குங்க. முதுகு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. சரி ஓகே, அம்மாவே போய் வேலை பார்க்கும்போது நமக்கு என்ன, நம்ம போய் வேலை பார்க்கணும். இப்போ நான் அடுத்த வேலையை பார்க்க போகிறேன். ஓகே, இது வர முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்து வந்துட்டு எங்கே போகிறோம், அந்த வரப்பில் போய் முட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குமான்னு தெரில, பார்ப்போம் என்னென்னு. ஓகே, பார்க்கலாம். முடியலன்னு சொன்னால் இவன் திட்டி வர தலைவிய நீங்கள். அதனால் முடியலாம் இல்லை. மணி 9 மணி இவ்வளோ தான் போயிருக்கு, இன்னும் போகல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அம்மா பேசாமல் போயிட்டு அடுத்த மாதம் வரையில குத்திக்கணுமா? விட மாட்டாங்க. சரிங்க, போய் பார்க்குறேன். அடுத்த வருஷம்லாம் ஏமா எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு இங்கே கொண்டாந்து இறக்குறேன். என்ன இறக்கி சட்டு புண்ணு வெள்ளரிக்காய் இருக்கிற நேரத்தில். இப்போ யாரும் வராதிங்க. வெள்ளரிக்காய் காய்ச்சதுக்கப்புறம் கூப்பிட்றாங்க, லொக்கேஷன் அனுப்பி விடுறாங்க. வந்துட்டு வெள்ளரிக்காய் வாங்கிட்டு போங்க.
என்னம்மா குடிப்பீங்களம்மா? கொடுப்பாங்க அம்மா. வந்துடுங்க. ரோட்டு மேலே தான் அப்படி இந்த பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பாக இருக்குது. எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி முதல்ல லைட்டாக தான் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா சரியான மழைங்க. ஐயோ ஒன்றும் பண்ண முடியல பாருங்க எங்கள் அம்மாவை. ஏன் சட்டை காட்டி அது தலையில் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குது. ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. மழை சரியான மழை. குடை எடுத்துகிட்டு வர சொன்னிச்சு எங்கள் அம்மா அப்போவே. அதை மறந்து போட்டு ஓடியாந்துட்டேன். நம்ம வீட்டு ஆளுகளை எடுத்துகிட்டு வர சொன்னேன். எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு. இந்த வர்றங்க அப்படின்னு சொல்லிச்சு 8 மணிக்கு இன்னும் தான் வருது. ஓகே ஓகே நம்ம வந்துட்டு அவ்வளோதான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் முடிஞ்சிருச்சு நறுக்கி. ஆமாம் இப்போ வெட்டின பில்லு என்ன பில்லுமா? இங்கிட்டு வந்துட்டு கோரப்பில்லு, சரியான கோரப்பில்லு. அது வந்துட்டு நம்மளாம் பிக்க முடியல. வரிப்பில்லு, அப்புறம் ஒரு சின்ன சின்ன செடி. இன்னொரு பில்லு என்னமா சொன்னியாம்மா? நீ சீப்பு பில்லா? சீப்பு குறையா? சீப்பு குறை. இது மாதிரி நிறையா குறை இருக்குங்க. நமக்கு தெரியாத புல்லுலாம் இப்போ தாங்க தெரியுது. அடுத்த ஒரு வீடியோ போடணும் கண்டிப்பாக. என்னென்னா இந்த புல்லுகளை பற்றி, நம்ம தோட்டத்தில் என்னென்ன புல் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் போடுவேன். பார்ப்போம், எடுக்கிறேன், கண்டிப்பாக எடுக்கிறேன். சரியா? மழை வேறு வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பார்ப்போம், அடுத்து கண்டினியூ பார்ப்போம். வீடியோ எடுத்து எங்கள் அம்மா திட்டுவேன். வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு 3வது நாள், மதியம் 1:30 மணி. மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. வெயில் இன்றைக்கி இல்லை. நேற்று வெயில் போட்டு வாட்டுனுச்சு, இன்றைக்கி மழை போட்டு வாட்டுது. நெருக்கி எங்கள் அம்மா போயிட்டு யூட்டர்ன் போட்டு வந்துட்டாங்க. வரப்புக்கு போகலை, ஏன்னா அங்கே வந்து பிள்ளை அதிகமாக இருக்குது. மயம் வருவான், மயனை போட்டு சாப்பிடிக்கலாம்னு ஒரு நினைப்போ அதனால் சரிங்க போயிட்டு ரெடி பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி ஊருக்கு கிளம்பி ஆகணும். கிளம்புற சூழ்நிலை வேறு இருக்குது. சரி ஓகேங்க, பார்ப்போம். வேலை பார்த்து மாடியில் தூக்கி வைக்கவா? என்னென்ன சொல்கிறேன் பாருங்க. நான் என்னங்க பண்ணுறது? அங்கிட்டு அவங்க கூப்பிட்றாங்க, இங்கிட்டு இவங்க. இப்படி இருந்தால் நான் நடுவில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது? இங்கே தான் பார்க்கணும், பார்க்குறக்கு ஆள் இல்லை. சரி ஓகே பார்ப்போம். இன்றைக்கி முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவோம். இன்றைக்கி 6 மணி வேறு நிற்கிறோம். 7 மணிக்கு பஸ்ஸு. 6 மணி வேறு இருந்து நம்மளால் முடிஞ்ச பண்ணி கொடுத்துருப்போம். ஓகே இன்னைக்குன்னு வாரு. இங்கே உனக்கு இன்றைக்கி இது முடியாதுன்னு நினைக்கிறேன். மழை வேறு வந்துருச்சு. நெருக்கி எல்லா சைடும் சுற்றியும் முடிச்சாச்சுங்க. முடிச்சதுக்கப்புறம் மழையை பாருங்க. சரி, ஊருக்கு போகிறதுக்கு வேற டிக்கெட் வேறு போட்டாங்க ஆளுங்க. என்ன பண்ணுறது தெரியலையே, எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி என்ன மேடம், இதில் வெள்ளரி போட முடியாத மணி. அடுத்த வாரம் தான் போடலாம். நான் போய் கொத்தவாமா. அதோட போய் குளிக்கிறது தானேண்ணா? அம்மா போமா. அந்த அதை கொத்திட்டு அப்படி குளிக்கிறது தானேண்ணா? பெரிய மலை, செத்த நெல் ஒன்றும் மோசம் இல்லை. கடந்தா கடந்து போகுது. வெள்ளரி போடாது கூட மழை. அதை நம்ம ஃபோனுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம மாவட்டத்தில் இருந்து ஒரு 5-6 மாவட்டத்துக்கு வந்துட்டு சரியான கனமழை சொல்லியிருக்காங்க. இப்போ கனமழை சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி மழை பெய்கிற டயத்தில் நம்ம வெள்ளரி போட முடியாது. ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா வந்துட்டு கண்டு முளைக்காது, அணுகி போயிடும், விதெல்லாம் அணுகி போயிடும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நானும் கோயம்புத்தூர் போகணும் இன்னைக்கு முடியுமான்னு தெரியல. ஆனால் முடிஞ்சது வரை நம்ம வந்துட்டு இவ்வளோக்கு நம்ம சுத்தம் பண்ணிட்டோம். இப்போ நம்படி இருக்கிறதுனா இப்போ வந்துட்டு இந்த ரவுண்டு, இந்த கேப்பு என்ன கேப்பு இருக்கோ அதே மாதிரி ஸ்கொயர் அளவுக்கு நம்ம வந்துட்டு செதுக்கியாச்சு. அந்த சைடு அரிக்காமல் இருக்குது, இந்த சைடு அரிச்சாச்சு, அள்ளியாச்சு. ஸோ இது மட்டும்தான் இருக்குது. இப்போ மழை அதிகமாக சொல்லியிருக்கிறதுனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கோயம்புத்தூர் கிளம்புறது தான் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் செட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஏன்னா 3 நாள் கிளம்புனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கிட்டு போனாலும் ஏதோ பிள்ளப்ப ஓட்டலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. எனக்கு பைத்தியம் பிடிக்குது. இதை பாதி விட்டுப்புட்டு அங்கிட்டு பாதி விட்டுப்புட்டு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் இருக்கிறதுனால சரி ஓகே அப்படிங்கிறதுனால வந்துட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா ஒரு ஆள் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு வரணும். நான் இப்போ கூட போயிட்டு அம்மா வந்துட்டு இங்கே கீரை பவருக்காக போனாங்க. ஆனால் மழை பெய்யறதுனால அதுவும் பண்ணல. சரி ஓகே, நம்மளால் வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அம்மாட்ட கேட்டேன் 3 நாள் லீவ் போடவா என்னென்னு. இல்லைப்பா நீ போய் பாரு, பார்க்குற போல பாரு, மழை வேறு இருக்குது, அதனால் பார்த்துக்குருவோம், போயிட்டு அடுத்த வாரம்னா வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்ப்போம். அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துட்டு கண்டிப்பாக போகணும். ஏன்னா இது இப்போ வெளியே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா ஒரு 3 மாதத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அம்மாவுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே ஆன் பண்ணிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு கொள்ளையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரி ஓகேங்க, முடிஞ்ச அளவுக்கு இப்போ மழை நின்றுச்சு அப்படின்னா இருக்கிற இன்னும் கொஞ்சம் செடி கொடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அம்மா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மழை பெஞ்சு எனக்கு தெரியுமான்னு தெரியல. ஃபுல்லாக நனைஞ்சாச்சு, ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. சரி ஓகே பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். நமக்கு வந்துட்டு 7:45 தான் பஸ்ஸு. ஸோ 7:45 பஸ்னால் அது வர ஒரு 7 மணி வரை வேலை பார்த்தாலும் அதுக்கப்புறம் போயிட்டு கிளம்பிட்டு ஓடியாந்துடலாம்.
பார்ப்போம். என்னென்ன மழை நின்றுச்சுன்னா அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம். ஐயோ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம்லாம் விவசாயம் முடிஞ்ச உடனே இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம். சரி, ஓகே, பார்ப்போம். எல்லாருக்கும் பாய், எல்லாருக்கும் வணக்கம். அடுத்து நான் வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோ எடுப்பேன். இல்லை மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியாது, கண்டினியூ பண்ண முடியாது, வெளியேறி போகிறதும் உங்களுக்கு காமிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், என்ன வாய்ப்பு இருக்குன்னு தெரில. பார்த்துட்டு எல்லாத்துக்கும் பார்த்துட்டு சொல்கிறேங்க. பாய். நம்ம ஃபஸ்ட் நாள் வந்த அன்னைக்கு இங்கே ஆரம்பித்தோம் நம்ம வந்துட்டு கொத்துறதுக்கு, இந்த பில்லெல்லாம் பிடுங்குறதுக்கு. ஸோ இது ஃபுல்லாக ஈஸியாகவே வந்துருச்சு. கொஞ்சம் நமக்கு மழை பெஞ்சிருக்கிறதுனால ஒன்றும் தெரில, கொஞ்சம் ஈஸியாகவே டக்குன்னு க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் அது ஒரு நாள், அதுக்கு அடுத்த நாள் நேற்று வர இதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு இங்கேருந்து ஆரம்பித்தோம். இந்த சைடு வந்துட்டு நமக்கு வந்துட்டு இங்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி கனமான புல்லுலாம் அங்கிட்டு இல்லை, இங்கிட்டு கோரப்புல்லுன்னு சொல்லுவாங்க. இங்கிட்டு கோரப்புல்லு, அப்புறம் வந்துட்டு அது என்னமோ வரிப்பில்லுன்னு சொன்னாங்க, அவங்க ஈஸியாக இருந்துச்சு நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சீப்பு பில்லு. அப்புறம் இந்த சைட்லாம் கொஞ்சம் செடியாக தான் இருந்துச்சு, அதனால் ஈஸியாக கொத்தி எடுத்து கொடுத்தாச்சு. அடுத்து இந்த இதெல்லாம் கொத்தி போட்டிருக்கேன், இதெல்லாம் அரிக்கணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்துட்டு பூமியிலே இருக்கிறது, இது வந்துட்டு நம்ம வந்துட்டு கொத்தி இருக்கிறது. நம்படி வச்சு ஃபுல்லாக கொத்தியாச்சு. இதெல்லாம் கொத்தி கிடக்கிறது, இதெல்லாம் திரும்ப நம்ம அரிக்கணும். மழை பெய்யறதுனால நம்மளால் அரிக்க முடியல. ஸோ இது வர அரிச்சாச்சு. அந்த மரம் வர நம்ம வந்து அரிச்சிட்டு நீட்டாக வெட்டியாச்சு. இனிமேல் வந்துட்டு அரிக்கணும். அரித்து சுத்தம் பண்ணி கொடுத்தா தான் நம்ம வந்துட்டு வெள்ளரி போட முடியும். ஸோ மழை காரணம்னால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னென்னு. இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் 2 மணி நேரம் நின்றோம்னா நெருக்கி எங்கள் அம்மாவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம். சரி, ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம வேலை பார்த்தோம். என்னால் வீடியோ எடுக்க முடியல, மழை பெரிய மழையாக இருந்ததுனால ஃபோனை வீட்டுக்கு கொடுத்துக்கிட்டேன். இதில் இருக்கிறதுல பாதிக்கு பாதி நான் அம்மாவுக்கு இதே மாதிரி கொத்தி போட்டு தான் வந்தேன். ஸோ ஊருக்கு வர வேண்டிய அர்ஜென்ட், அதனால் ஊருக்கு வந்துட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.